ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடாத இருக்குது. இதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் வந்துடும். நம்ம ஒரு சவாரி அழைச்சிக்கிட்டு டூரிஸ்ட் பிளேஸு போயிட்டுருக்குறோம். அதாவது ரொம்ப நாளாக நம்ம ட்ராவல்ஸில் புக்கிங் கம்மி. ட்ராவல்ஸில் எங்கேயும் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கங்கே மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ நம்ம ட்ராவல்ஸில் புக்கிங் ஆகலை. ஏதோ அப்பப்போ ஆகிட்டுருக்குது. அந்த மாதிரி புக்கிங் ஆகினா தான் இந்த சவாரி நம்மளுக்கு. இதுக்கப்புறம் புக்கிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மழை வேறு பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால முடியலங்க. ஏன்னா இது வேறு ஒன் வே ரோடாக இருக்குது. கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஒன் வே ரோடு வண்டி வேறு அதிகமாக கிராஸ் ஆகிட்டு இருக்குது. மழை பெய்யுது, ரோடெலாம் வழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரோடை பார்த்தா செம்ம பயமாக இருக்குதுங்க. சுற்றிலும் மலை பிரதேசமாக இருக்குது. எங்கேயாவது விட்டேன்னா வண்டி அப்படியே கவுந்துருங்க. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள். நம்ம நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கோம். எதுக்கு வரோம், எப்படி வருவான்னு யாருக்கு தெரியும். நம்ம நல்லா ஓட்டிகிட்டு போகிறோம், பார்ப்போம். ஒரே ரோடு, இந்த பக்கம்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் ரோடு. இதில் பெரிய டேர்னிங் ஒன்று வருது. அது வந்துருச்சுங்க இந்த டேர்னிங்கு. இந்த பஸ்ஸுக்காரன் வர கிறுக்கு மாதிரி வரான். இந்த இடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இடிச்சிட்டாங்க. இவனை தள்ளிட்டு தான் எப்படியா இருந்தாலும் போகணும். வேறு வழி இல்லை. இவனை இடித்து போட்டு தான் போகணும். அங்கே ஒரு பஸ்ஸு நின்றுட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனை இடித்து ஏன்னாண்ட தள்ளி விட்டு தாங்க போகணும். வேறு வழி இல்லை. அண்ணா எப்படியே பேசிகிட்டு இருக்காதீங்கண்ணா, இடிச்சு போட்டு போங்கண்ணா, சவாரிக்கு டைம் ஆகுது. ஐயோ கண்டக்டரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்கிற. என்னையா என்ன இது? நான் வண்டி ஓட்டணுமா வேணாவா? சரி, எப்படியாவது இவனை இடிச்சு போட்டு போங்க. 5 நிமிஷத்தில். 5 நிமிஷம் ஏன்டா டைம் தராளே? இங்கே பாரு, 2 நிமிஷத்தில் போய் இடிச்சு நவுத்திட்டு போகிறேன் பாரு. எங்கே நவுத்திட்டு பார்த்தியா? நேராக நம்ம பஸ் ஸ்டாண்டு கூட வேண்டியதான் வண்டியை. பாரு, இவனும் நவுந்து தொலைய மாட்டேங்கிறான். இடிச்சு போட்டு போகிறதுல வழி இல்லை. அவ்வளோதான். போயிட்டு வந்துடுச்சு பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு போக தான் தெரியும். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே கொஞ்சம் பார்ப்போம் இறங்கி. கண்டக்டரு, இறங்கவா? அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா, இறங்கி பார்ப்போம். நிப்பாட்டி விடுங்க வண்டியை. நிப்பாட்டிட்டேன்டா, இறங்கி போய் பாடுறா. நானே இறங்கிட்டேன், வாடா. நல்லா இருக்குங்க ப்ளேஸு. இங்கே பாருங்கள், போட்லாம் நிற்கிது. சூப்பராக தண்ணி அழகாக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்த தாட்டி நீங்கள் வந்தால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. சரி, இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்புவோம். கண்டக்டர் போகலாமா? இன்னொரு 1/4 மணி நேரம் நின்றுட்டு போயிடுவோண்ணே. பஸ்ஸு லேட்டாக வந்துச்சுன்னா அங்கே ஓனர் கத்துறதுக்கு ஆளே வண்டியில் ஏறுறா. சரிண்ணே ஏறிட்டேண்ணே. வண்டிடு. கண்டக்டர், கலெக்ஷன்லாம் கரெக்டாக வாங்கிக்க. எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன். நேராக பஸ் ஸ்டாண்டு தான், ஓகேவா? எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் போடுங்க.